அவங்களுக்காக இதை சொல்றேன். உங்களுக்கு தெரியும், செம்மொழி பூங்கா இன்று எல்லோரும் நடமாடும் ஒரு அற்புதமான பூங்கா. கலைஞர் நூலகம் எல்லாரும் அதை ஒரு மால் மாதிரி கட்டியிருக்காங்க, அழகா கட்டியிருக்காங்க. அதாவது ஏழை படிக்கிற இடம், கீத்து கோட்டையில படிச்சா போதும் இவங்க அப்படிங்கிறது இல்லாமல் எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். இந்த நூலகம் கட்டி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் ஒண்ணுக்கு ஆகாதுன்னு சொல்றவங்க யாரு தெரியுமா? படிச்சு முன்னேறிட கூடாது அவன் நினைக்கிறவங்க தான். தேங்க்யூ. அந்த அப்ளாஸ் இன்னும் கொஞ்சம் பலமா இருக்கலாம் அந்த அப்ளாஸ். ஏன்னா நாளைய தமிழகத்தை இந்த மாதிரி அப்ளாசும் இந்த உணர்வும் தான் முன்னேறிட்டு செல்லும். தங்க நகை பூங்கா, புதிய ஆம்னி பஸ் ஸ்டாண்ட். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் என்பது கோவை பழமொழி அல்லவா? அப்ப இங்கு செழிக்க என்பதற்கான எல்லா சாயல்களும் எனக்கு தெரிகிறது, உங்கள் கண்களில் தெரிகிறது. அதாவது இங்க தேவேந்திர பட்னவிஸ் தானே வந்தாருங்க, இங்க வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டா உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பேர் வாக்குறுதியா பிளாக்மெயிலா? நீங்களே சொல்லுங்க. அந்த பிளாக்மெயில் எல்லாம் இங்க நடக்காது, தமிழ்நாட்டில் நடக்காது. இத முதல்வரே கேட்டாரு, என்ன மிரட்டி பாக்குறீங்களான்னு. மிரட்டித்தான் பாருங்களேன் என்ன ஆகுதுன்னு. 4ஆம் தேதி தெரியும், 23ஆம் தேதி நீங்க செய்ய வேண்டியது செஞ்சா தெரியும். தமிழ்நாடோட மிரட்டல் எப்படி இருக்குங்கிறத நாங்க பாராளுமன்றத்தில் செய்து காட்டிட்டார். இப்ப இருக்கிற இந்த 543 33% கொண்டு வர வேண்டியது என் கடமை. கமலஹாசனின் வாக்குறுதி இது வந்தாகணும். இதற்காக நான் போராடுவேன் என்பதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குறுதி.